بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நேரிட்ட அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வின் அருளையும் அல்லாஹ்வின் மன்னிப்பையும் நாளை மறுமையில் சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு இந்த மார்க்க சொற்பொழிவை நாம் உரையாற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால் குர்ஆனும் நாமும் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு அமைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. குர்ஆனோடு நம்முடைய நெருக்கத்தை அதிகமாக நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அந்த தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவுகளை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் குர்ஆனும் ரமலானும் என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்க்க இருக்கின்றோம். குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் ஒரு தொடர்பை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். எனவே தான் குர்ஆனை அதிகம் நாம் ரமலானுடைய மாதத்தில் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக குர்ஆனையும் ரமலானுடைய மாதத்திலையும் தொடர்பு உண்டு என்பதை தெளிவாக நமக்கு நினைவூட்டி காட்டுகிறார். ரப்புல் ஆலமீன் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 185வது வசனத்தில் சொல்றான், ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது என்றால், அந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை அருள் இருக்கின்றான். எனவே அந்த ரமலானுடைய மாதத்தை நீங்கள் அடைந்தால் அதிலே நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை பிறப்பிக்கின்றான். அப்போ குர்ஆன் ரமலானுடைய மாதத்தில் தான் அருளப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ரமலானுடைய மாதத்தில் அருளப்பட்ட அந்த திருமறை குர்ஆனை நாம் அதிகமாக ஓத வேண்டும். அந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மாதத்திலே நோன்பு என்ற கடமையும் அல்லாஹ் தஆலா நம்ம மீது ஆக்கியிருக்கின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ரமலானுடைய மாதத்தில் அருளப்பட்டது. அது மட்டுமல்ல, அது புனிதமிக்க ஒரு பரக்கத்து பொருந்திய இரவில் இறைவன் இறக்கிறான். அதையும் அல்லாஹ் தஆலா சூரத் துஹானில் சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா. பரக்கத்து பொருந்திய இரவிலே இந்த திருமறை குர்ஆனை நாம் அருள் இருக்கின்றோம் என்று குர்ஆனுடைய மகத்துவத்தை அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை சிறப்பை மக்களுக்கு எடுத்துரைக்கிறான். குர்ஆன் ரமலானுடைய மாதத்தில் அருளப்பட்டது. அந்த ரமலானுடைய மாதத்தில் பரக்கத்து பொருந்தி அந்த இரவிலே, அபிவிருத்தி பொருந்தி இரவிலே, பரக்கத்து நிறைந்த இரவிலே நாம் இந்த இறைவிதத்தை இறக்கியிருக்கிறோம் என்று சொல்கிறான். அந்த ரமலானுடைய மாதத்தில் அந்த இரவு எந்த இரவு என்றால் லைலத்துல் கத்ர், 1000 மாதங்களுடைய சிறந்த இரவு என்பதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கி வைத்திருக்கிறோம். அந்த கண்ணியமிக்க இரவு எது என்று சொன்னால் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபியா பிஇذن ரப்பி. அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு வானவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இரவிலே இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் அருளப்பெற்ற அந்த இரவை, மகத்துவத்தை, சிறப்பை நமக்கு வலியுறுத்துகிறான். குர்ஆன் ரமலானுடைய மாதத்தில் அருளப்பட்டது. அது பரக்கத்து பொருந்திய இரவில் அருளப்பட்டது. அந்த குர்ஆன் இறக்கிய இரவு சிறந்த ஒரு இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே குர்ஆன் அருளப்பட்ட அந்த சிறப்பை, அந்த மகத்துவத்தை, அதனுடைய சிறப்பை நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு எடுத்துரைக்கிறான். எனவே அப்படிப்பட்ட அந்த இரவை அடையக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் நிச்சயமாக நீங்கள் அதிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பும் நன்மையை தேடிக்கொள்ள வேண்டும். அப்போ குர்ஆன் ரமலானோடு அல்லாஹ் இணைக்கப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. எனவே அந்த குர்ஆனை நாம் அதிகம் ஓத வேண்டும், படிக்க வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும்.
ஏனென்று சொன்னால் குர்ஆன் அருளப்பட்டது நோக்கம் என்ன? ஹுதல் லின்னாஸ், அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது, நமக்கு நன்மை எடுத்துரைக்கிறது. சத்தியத்தை பொய் எது, சத்தியம் எது, அசத்தியம் எது என்ற எல்லாத்தையும் பிரித்து காட்டுகிறது. எதை செய்தால் நன்மை, எதை செய்தால் தீமை, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்கின்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். எனவே குர்ஆன் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. குர்ஆன் மனிதருக்கு நேர்வழி காட்டுகிறது, நமக்கு நன்மையை ஏவுகிறது, தீமையை விட்டு தடுக்கிறது. நமக்கு குர்ஆனுடைய நெருக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு அடியான் குர்ஆனுடைய நெருக்கம் ஆகிறதோ நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே திருமறை குர்ஆனை நாம் அதிகமாக ஓத வேண்டும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் காம லைலத்துல் கத்ர் ஈமான் வ இஹ்திசாபன் குஃபிர் லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. எவர் ரமலானுடைய மாதத்தில் ஈமானுடன் நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ, நின்று வணங்குவதில் சொன்னால் என்ன செய்வோம்? அதில் குர்ஆனை நாம் அதிகமாக குர்ஆனை அதிகமாக ஓதுவோம். எனவேதான் குர்ஆனுடைய தொடர்பு ரமலானுடைய மாதத்தில் அதிகம் இருக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் ரமலானுடைய மாதத்தில் நின்று ஈமானுடன் நன்மை எதிர்பார்த்தும் தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா அவர் முன் செய்த பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்ற சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதே போன்று மன் காம லைலத்துல் கத்ர் ஈமான் வ இஹ்திசாபன் குஃபிர் லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்தில் குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குகிறாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இப்போ நின்று வணங்குவதில் என்ன நோக்கம்? நின்று வணங்குவதன் மூலமாக நாம் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை ஓதுகின்றோம். அப்போ குர்ஆனும் ரமலானையும் அல்லாஹ் தஆலா இணைத்து வைத்திருக்கின்றான், புரிய வைத்திருக்கின்றான், சிறப்பை கொடுத்திருக்கிறான். இப்போ ரமலானுடைய மாதத்தில் எனவே நாம் குர்ஆனுடைய திலாவத்தை அதிகமாக ஆக்க வேண்டும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு வணக்க வழிபாடுகளை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது? அது பதில் சொல்லும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ரமலான் கைர ரமலான் லா யஜ்ரி இல்லா ஃபீ 11 ரமலானுடைய மாதமாக இருந்தாலும் சரி, ரமலான் அல்லாத காலங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் 11 ரக்காயத்தை விட அதிகமாக தொழுவதில்லை. 11 ரக்காயத் தொழுவார்கள். லா யஸலு உஸ்ன வ தூல உன்ன, அவருடைய தொழுகையினுடைய நீளத்தை பற்றி அழகை பற்றி கேட்காது. ஏனென்றால் அந்த அளவுக்கு நிறுத்தி நிதானமாக தொழுவார்கள். திருமறை குர்ஆனை நிறுத்தி நிதானமாக அழகான முறையிலே ஓதுவார்கள். இப்போ குர்ஆனை அதிகமாக ஓதுவார், நீட்டி ஓதுவார்கள், சிறப்பான முறையில் ஓதுவார்கள். அப்போ ரமலானுடைய மாதத்தில் இரவு நேர தொழுகைகளை நாம் நிறுத்தி நிதானமாக ஓத வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அப்போ ரமலானுடைய மாதம் என்றால் அதற்குரிய நெருக்கத்தை குர்ஆனோடு அல்லாஹ் தஆலா நெருக்கமாக ஆக்கி வைத்திருக்கிறான். குர்ஆனுடைய தொடர்பு ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருக்கு வர வேண்டும். குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனுடைய ஓதுதலை, அதை விளங்குதலை, புரிதலை, அமல் செய்வதை நாம் அதிகமாக ரமலானுடைய மாதத்தில் ஆக்கிய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டதனுடைய நோக்கமே ரமலானோடு அல்லாஹ் தஆலா இணைத்து கூறியிருக்கின்றார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் நாம் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறுகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமறை குர்ஆனை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை ஓதி காட்டுவார்கள். ஆனால் கடைசி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி இறுதி அவருடைய மரணத்திற்கு முன்னால் உள்ள வருடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 முறை ஓதி காண்பித்தார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ குர்ஆனுடைய நெருக்கம் அதிகமாக இருக்கின்றது. குர்ஆனுடைய நெருக்கம் ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக திருமறை குர்ஆனை ஓத வேண்டும். ஏனென்றால் கியாமுல் லைல் என்பது திருமறை குர்ஆனை அதிகமாக நாம் ஓதுவதான ஒவ்வொரு இடங்களில் குர்ஆனை முழுமையாக ஓதக்கூடியதையும் முழுமையாக ஓதி முடிக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் திருமறை குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். அதனுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை விளங்கி ஓத வேண்டும், புரிந்து ஓத வேண்டும். நம்ம நன்மைகளை அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் ஏனென்று சொன்னால் குர்ஆன் ஓதுவதின் முன் எவ்வளவு பெரிய நன்மை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. மன் கரா ஹர்ஃபன் மின் கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தில் நீங்கள் ஒரு அறுப்பை ஓதுன்னு சொன்னால் பல வசனம் ஒரு நன்மை உண்டு. அந்த ஒரு நன்மை 10 மடங்காக கொடுக்கப்படுகிறது. லா அகுல் அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அலிஃப் லாம் என்பது மீம் என்பது ஒரு அறுப்பு என்று நான் சொல்ல மாட்டேன். வலாக்கின் வஅகூல் அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன், அலிஃப் ஒரு அறுப்பு, லாம் ஒரு அறுப்பு, மீம் ஒரு அறுப்பு. ஒரு அடியார் குர்ஆனில் இருந்து அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் அவருக்கு 30 நன்மை கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்போ ரமலானுடைய மாதத்தில் நாம் ஓதும்போது அதிகம் நமக்கு நன்மை கிடைக்கிறது. நம்முடைய ரமலானுடைய மாதத்தில் அதிகமான நேரங்களை திருமறை குர்ஆனை ஓதி கழிக்க வேண்டும். திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திருமறை குர்ஆனை முழுமையான முறையில் ஓதி காண்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக
மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே அவர்கள் அதிகமான மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய முதர்ரிஸாக ஆசிரியராக இருந்தார்கள். பல கல்வி பாடத்திட்டங்களை வகுத்து ஓதி கொண்டிருப்பார்கள். ஆனால் ரமலானுடைய மாதம் வந்தால் அந்த பாடத்திட்டங்கள் ஓதி கொடுப்பதை, தர்ஸ் நடத்துவதை நிறுத்தி கொண்டு திருமறை குர்ஆன் ஓதுவதில் அதிகமாக கவனம் செலுத்துவார்கள் என்பதை நாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்து கொள்கிறோம். எனவே குர்ஆனை நாம் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்திலே இறக்கி வழங்கியிருக்கிறான்னு சொன்னால் அதை நாம் ஓதி நேர்வழி பெற வேண்டும். என்றென்றா குர்ஆன் உதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நம் அல்லாஹ் உலக வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை படிக்கிற நேரங்களை செலவழிக்கிறோம். குறிப்பாக ரமலானுடைய மாதத்தை நாம் நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதலை தான் குர்ஆனை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. ரமலானும் குர்ஆனும், ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் குர்ஆனோடு நெருக்கமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த நேர காலங்களில் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். முடிந்த அளவிற்கு ஒரு குர்ஆனையாவது ஒவ்வொரு நல்ல மக்கள் ஈமான் கொண்டவர்களும் முடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆனை நாம் அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் அது கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே நாம் குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய நெருக்கம் என்பதை நாம் ஓதுவது மட்டுமல்ல, ஓதுவதற்கும் நன்மை உண்டு. அதை விளங்கி அந்த அடிப்படையில் செயல்பட வேண்டும். குர்ஆன் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன? நாம் அதை விளங்கி புரிந்து அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் இதை செய்ய சொல்லியிருக்கிறான், அதை செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை தடை விதித்திருக்கிறான் அதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நன்மையான காரியங்களில் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். இதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை உலக மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டியாக, வழிகாட்டியாக இறைவன் கொடுத்திருக்கிறான். அந்த திருமறை குர்ஆன் ஓதுவதன் மூலமாக எத்தனை சஹாபா பெருமக்கள் இறை வசனங்களை கேட்டு அழுதிருக்கிறார்கள். எத்தனை சஹாபாக்கள் இறை வசனங்களை கேட்டு ஈமானை நோக்கி இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் திருமறை குர்ஆனை ஓதும்போது பல இடங்களிலே அழுதிருக்கிறார்கள். நரகத்தை பற்றி பேசும்போது அழுவார்கள். சொர்க்கத்தை பற்றி பேசும்போது அல்லாஹ்விடத்திலே சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்வார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பற்றி கேட்கப்படும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், வகான குலுகுஹு அல் குர்ஆன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழு குர்ஆனாகவே இருந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நெறிமுறையும் ஒவ்வொரு வாழ்க்கையையும் குர்ஆனாகவே ஆக்கி கொண்டிருக்கிறார். குர்ஆன் சொல்வதை போல வாழ்ந்தார்கள். குர்ஆன் வழிகாட்டுவது போல செயல்படுத்தினார்கள். குர்ஆன் நமக்கு அருளப்பட்டது நோக்கம் என்ன? நாம் நேர்வழி பெறுவதற்காக, ஹிதாயத்தை அடைவதற்காக, நல்லுணர்ச்சி பெறுவதற்காக, படிப்பினை பெற்றுக் கொள்வதற்காக என்று அல்லாஹ் தஆலா அடுக்காக திருமறை குர்ஆனை சுட்டி காட்டுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதம் நமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. எனவே புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனுடைய நெருக்கத்தை நாம் அதிகம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் குர்ஆன் அதிகமாக ஓதக்கூடியவர்களாகவும், குர்ஆனை கேட்கக்கூடியவர்களாகவும், அதை விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாகவும், அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. எனவே இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.